ரெண்டு பேரும் மாத்தி மாத்தில அவர் உள்ள போய் படுத்தா நான் வெளில படுக்க வேண்டியது. சரி, அதே மாதிரி மாத்தி மாத்தியே படுத்துக்கிட்டு இருக்கேன் சாமி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே தெரியாம நிலகாலம் தெரியாம வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. நானும் என் புருஷனை பார்த்து ஒரு ஆசை பசமா இருக்கலாம்னு தான் சாமி பாக்குறேன். ஆனா என் புருஷனே பார்க்க முடியல. என் புருஷன் வர்றது மாதிரி இல்ல. இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னத்த இருந்தாலும் என் புருஷன் நம்மளை தேடி வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாமா? யாரை பார்க்கலாம்? பண்ணக்காரரை பார்க்கணும். ஏன்னா அவர் தானே கல்யாணம் பண்ணி எடுத்து வச்சாரு. ஆமா, நீங்களே சொல்லுங்க சாமி. கல்யாணம் பண்ணி போட்டது அவர்தான். ஆமா, பஞ்சு பேர் மாதிரி அவர் தலைமையில தான். ஏன்னா சின்னானுக்கு அங்கதான் பண்ண வேலை பார்த்துட்டு இருக்கான். சரி, நம்ம சின்ன பையன் சும்மா இருக்கிறானே சின்ன, சரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் எடுத்த முயற்சி தான் அது. அதான் சாமி இப்படி இருக்கிறேன். யார் சாமி கதையை கேக்குறீங்க? பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது. பண்ணக்காரரை பார்க்கலாமா? பண்ணக்காரர் எப்படியா இருந்தாலும் இங்கதான் வந்தாகணும். வந்து அவர் நம்மள்ட்ட நம்ம பஞ்சாயத்து அவர்கிட்ட தாங்க சொல்ல முடியும், வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. அதனால அவரை பார்க்கலாமாங்க? பாருங்க, வந்துட்டாரோ அதான் போல இருக்கு. ஏன் வாங்க 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 வாங்க. அவருதான் படுவான்னு என்னமோ தெரியலங்க. பாடுவா ரஸ்கோலுங்கிறாரா படுவாங்கிறாரா தெரியல. என்ன பண்ணக்காரர? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ பண்ணக்காரர வணக்கம். என்ன பண்ணக்காரரு என் காலில் விழுகுறாரு? காலில் விழுந்துட்டாரு. காலில் விழுகுறாரு. நான் அவருக்கு வணக்கம் வைக்கிறேன். பண்ணக்காரரு என் காலில் விழுகுறாரு. என்னங்க போகாங்கட்டு? ஏன் சாமி உங்க பேச்சே சரியில்லையே. என்ன நீங்க ஆளா இருப்பீங்க? எனக்கு கால் விழுந்து நீ அப்புறம் நான் ஒன்னே கூட கால் குறைச்சிட்டேன். சரி, அது இருக்குன்னு பார்த்தேன்.
அதுக்கு இருக்கான்னு பாக்குறீங்களா? ஐயா சாமி போ சாமி, நான் ரொம்ப நாளா எப்படி எல்லாம் இருந்தேன், எனக்கு என்ன சாமி குறைச்ச? எந்த குறைபறமே இல்ல. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்க பாருங்க என் புருஷன், அதுதான் குறைச்ச. அவனுக்கு என்ன குறைவு? என்ன குறைவா? முன்னாடி எல்லாம் நல்லாதான் சாமி இருந்தாரு, இப்ப எல்லாம் நல்லாவே இல்ல. முன்னாடி வயசு மேல நல்லா இருந்தியா? சரி சாமி இப்படியா நடக்கிறாரு? நடக்கிறதெல்லாம் நல்லதான் நடக்கிறாரு. ஒரு பொண்டாட்டிய எப்படி வச்சுக்கணும், நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறதா இல்லையா? ஏ சாமி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்க தெரியாம வச்சிருக்காரு. என்ன பண்றவ? ஒரு கொண்டைக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்கறது இல்ல, சரி. நெத்திக்கு ஒரு பொட்டு வாங்கி கொடுக்கறது இல்ல, சரி. அரசு குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்கி கொடுக்கறது இல்ல, கட்டிக்கிற பாவடை வாங்கி கொடுக்கறது இல்ல, ஆனா புடவை கூட வாங்கி கொடுக்கல சாமி. காதுக்கும் தோடு வாங்கி கொடுக்கல, கழுத்துக்கு மணி வாங்கி கொடுக்கல, காலுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கல. அந்த மாதிரி எனக்கு ஒரு புருஷன். இந்த அழகுக்கு புடவை இல்ல, ஆமா இல்ல உள்பாவடை இல்ல, பொட்டு இல்ல, பூ இல்ல, இதெல்லாம் இல்ல இல்ல. நேரா கிட்ட வர வேண்டியது எதுக்கு உங்கள்கிட்ட? சாமி உங்கள்கிட்ட எப்படி நான் வர முடியும்? வாங்கி தரல, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல. இல்ல சாமி, என்ன கல்யாணம் பண்ணி வச்சது உங்க தலைமையில தான். ஆமா என்னைய வந்து பொண்ணு கேட்டீங்க, எப்படி வந்து பொண்ணு கேட்டீங்க? எங்க அம்மாட்ட ஏறி அடிச்சு பாத்தீங்க. ஐயோ அவங்க அம்மாட்டி நீ தானே போன? ஆமாங்க. ஆமா மாமா இல்ல, நீ அதோட பெரிய ஆளு ஐயா. இல்லங்க, எங்க அம்மாட்ட ஏறி அடிச்சு பேசுறீங்கன்னா வார்த்தையில பேசுனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவே பொண்ணு கொடுத்தாங்க. மாப்பிள்ளைய நம்பிய பொண்ணு கொடுத்தாங்க. எந்த கெட்டப்பட கிடையாது. இல்ல அவனுக்கு பொண்ணு கொடு. ஆமா நல்லா காப்பாத்தியா, நல்லா பாத்துக்கியா, நல்லா அடிப்பியா. என்ன அடிப்பாரு? என்ன அடிப்பாரு? முத ஒரு ஆளை கூட்டிட்டு போன ஒத்துக்க மாட்டேன். ஆமா, அப்புறம் ஊர்ல இருக்கிற சடத்தெல்லாம் ஆளுகளை கூட்டி போவாங்க. அந்த அம்மா சேரின்றுச்சு. ஆமா, அது இல்லாம இந்த பாரு இவ்வளவு பேசுறீங்க, அவனை பத்தி கூட சொல்றீங்க. அவன் எங்க போயிட்டியா? எனக்கு 3 இருக்குன்னு தெரியுமா? தெரியும் உனக்கு? உங்களுக்கு 3 இருக்குன்னு எனக்கு மட்டுமா தெரியும்? உலகத்துக்கு தெரியுமே. சொல்லு. அப்புறம் எந்த 3 சொல்றீங்க? என்ன சாமி சொல்ற 3? மேக்காடு, ஆமா, தோட்டம், நடுத்தோட்டம், கீத்தோட்டம். கீத்தோட்டம் 3 தோட்டம் இருக்குது. அவன் மேத்தோட்டத்துல நல்லா இருக்கா? இல்ல மேத்தோட்டத்துல என்ன இருக்குது? கீத்தோட்டம் நல்லா இருக்கா? மேத்தோட்டத்துல பூசணிக்காய். பூசணிக்காய் நல்ல உருண்டை இருக்கு. பூசணிக்காய் உருண்டை உருண்டையா இருக்கா? இத்த பெருசா இத்த பெருசா? இத்த பெருசு இருக்கு, இத்த பெருசு இருக்கு. சரி, மேத்தோட்டத்துல பூசணிக்காய் நல்ல காய் காய்ச்சிருக்கா? ஏ சாமி பெருசு இருக்கு. பூசணிக்காய் போட்டுருச்சு. ஆமா, அப்ப கீழே உள்ள தோட்டம்? கீத்தோட்டத்துல முருங்கைக்காவா? ஆமா, அப்ப நீளமாடா இருக்கும். ஆமா, சரி. நடுத்தோட்டத்துல வெத்தலை. என்னது வெத்தலை? வெத்தலை என்னைய பார்த்தா வெத்தலை மாதிரி இருக்கா? நடுத்தோட்டத்துல வெத்தலை. அட சொல்லி சாமி. வெத்தலை கொடி. வெத்தலை போட்டிருக்கேன். சரி, அது கொடியா வளர்ந்து கிடக்குது. அப்புறம் அந்த மேத்தோட்டத்துல பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. தோட்டத்துல பிரச்சனை இல்ல. நடுத்தோட்டத்துல முட்டு, அந்த வெத்தலை முட்டுல நடுல பவுனு கிடக்குது. வெத்தலையில நடுவுல நேரா பவுனு கிடக்குது. அப்படியே கிழிஞ்சு போச்சு. சரி, நல்லா ஓட்டையா இருக்குது நேரா. சரி, அது தைக்கணும்னு சொல்லி என் புருஷன்ட்ட சொன்னீங்க. 7.25 ரூபா கொடுத்த அவனுக்கு. 7.25 ரூபா கொடுத்து ஒத்த பைசா என்னட்டு கொடுக்கல சாமி. அவங்க நொரத்தண்ணி குடிக்க போயிருப்பியா? அதுதான் சாமி, எந்த நேரம் பார்த்தா நொரத்தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிற கம்னட்டி. அந்த வரட்டு இன்னைக்கு 7.25 கழட்டு காட்டுறேன். மனுஷனாடா நீ? என்ன வீரப்பட கம்னட்டி? அப்படி நான் தாங்க பேசி பாக்குறேன். மாறி கட்டி போயிரு, மரியாதை. ஏ சாமி, உங்களை போய் பேச முடியுமா? என்ன வாடா போடான்னு பேசுற? உங்களை எப்படி நான் பேசுவேன்? இல்ல என் புருஷனை பேசுறேன். எத்தனை பார்த்தாலும் நான் தள்ளிக்கிட்டே இருக்கிறான், குடிச்சுட்டே தாங்க இருக்கான், எத்தனை கூட நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். அப்புறம் அவனை போயிடுச்சுன்னா எப்படிங்க குடும்பம் பண்ண முடியும்? சரி, நீ நல்ல பிள்ளை. ஆமா, இந்த அழகு பார்த்தா இந்த அழகு விட்டுட்டு அவ அங்கங்க அலையறியா? ஆமா சாமி, எனக்கு என்ன குறைச்ச? துணியோட பேத்தி, போன கொண்டக்காரி. ஆமா, வட்ட போட்டுக்காரி, கடங்கால பெருத்தவ. அது மட்டும் இல்ல, நான் எங்க பெட்டிக்காரவங்கள நீங்க கேளுங்க. இந்த சாமி கடந்துட்டு போகுது, நல்ல மாப்பிள்ள, அருமையான மாப்பிள்ள, நல்லா வச்சு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வச்சாரு இவரு. ஏ சாமி, கல்யாணம் பண்ணி வச்சாரு, கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள குட்டி இருக்கா, ஏதாவது ஒரு பூச்சி புழு இருக்கான்னு கேட்டுப்பாரா? என்ன புள்ள பூச்சி இல்ல? ஆமா, வேற எங்கிட்ட வர வேண்டியது. நீ புள்ள குடுக்கலான்னு இருக்கியா? அப்புறம் வேற ஒண்ணும் அதுக்கு மந்திரம் சொல்லணும். என்ன மந்திரம்? வேற ஒண்ணும் இல்ல. நேரா வீட்டுக்கு போ. தோட்டத்துல போய் தோட்டத்துல வந்தீங்கன்னா சனி இருக்குது. சரி, வயிற்று 2 கிழிச்சு எறும்பு சனி எடுத்து உள்ள அப்பிக்கிட்டா நல்லா தச்சுட்டு ஒரு 4 நாள்
அப்படியே வச்சிருக்கணும். ஆமா. சரி. அப்புறம் பிடிச்சுட்டினா உள்ள பூச்சி முழுவும் உண்டு, புழுவும் உண்டு. அந்த பூச்சி புழா சொன்ன? ஐயோ சாமி, புள்ள இல்ல, பூச்சி புழுக்கு. அப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி புள்ளையே இல்ல. அந்த வார்த்தை எனக்கு இருக்குமா இருக்காதா? அதுதான் சாமி நான் உங்ககிட்ட சொல்றேன். குழந்தை இல்ல. நல்லா சொல்லுதா? அதுதான் சாமி சொல்றேன். இதே இத்த பெருசு ஐயனுக்கு வயசு ஆயிடுச்சுல. சரி. ஐயனுக்கு புரியாதுல்ல? ஆமா. அதனால மரத்துல உச்சிக்க பண்ணி நடக்கிறேன். அது வேற ஒண்ணும் இல்ல பிள்ளை. என்னமோ ஐய காலைல எந்திரிச்சால கல்லூரிக்கு போக ஓ குச்சியை எடுத்து வாயில வைக்கணும் போல தோணுது. விளக்கிட்டு காட்டை வித்து குடிச்சாலும் கவன தான் பாக்கல. சரி. அந்த மாதிரி நான் நேரம் எந்திரிச்சு காலைல பல்லு விளக்கிட்டு போய் கல்லு குடிக்கலாம்னு வந்தேன். சரி சரி. அது கூட நீங்க நான் இந்த பறி தைச்சிட்டாங்க, அது வெத்தலை காயுது. ஆமா சாமி. அதுக்காக அவனை பார்க்காம நேரம் வீட்டுக்கு உங்ககிட்ட வந்தேன். என்கிட்ட வந்துருங்க. அது இல்ல சாமி, ஒரு நாள் எனக்கு கறி எடுத்து சமைச்சு போடுன்னு சொன்னாரு. என் புருஷன் தான். என்ன கறி? கோழிக்கறி. கோழிக்கறியை சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி. நானும் கோழிக்கறியை சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா 2 கிலோ 3 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்தாருங்க. நல்லா சமைச்சு வச்சிருக்கேன். நல்லா ஃபுல்லா நொறுத்தள்ளி குடிச்சிருப்பான் போல இருக்கு. ஆமா சாமி, எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்க பைய, சும்மா வரப்பா. ஆமா, தடுமாறிக்கிட்டே வர்றாரு. வீடு எங்க இருக்கு, பொண்டாட்டி எங்க இருக்குன்னே தெரியல. நேரா அங்க இருந்து வந்தாரு. இங்க பாருப்புல செல்லி, உன்னை தான் கூப்பிடுறாரு. அப்படியே கொஞ்சம் வா அப்படின்னாரு. நேரம் கட்டி வச்சிருப்பானே. ஆமாங்க, நேரா வந்து பார்த்தா கதவு சாத்தி இருந்துச்சு. செல்லின்னு கதவை உததான் உதச்சான் பாருங்க. அடக்கடவுள, நான் கீழே கிடக்குறேன். சரி. கதவு என் மேல கிடக்கு. சரி. கதவு மேல என் புருஷன் கிடக்குறாரு. எப்படி போச்சு? ஐயோ, புட்டுக்கிட்டு போயிட்டுங்க. அப்படியே 2ஆ போயிருச்சு. மாமா, கதவு 2ஆ புண்ட போச்சாமா? கதவு 2ஆ புட்டுக்கிட்டு போச்சு. அந்த மாதிரி கிடக்கு. நான் கீழே கிடக்குறேன், கதவு என் மேல கிடக்கு. கதவு மேல என் புருஷன் கிடக்குறேன். இப்பதான் நினைக்கிறேன். என்னது? அந்த கதவை நான் இருந்துட கூடாது. கதவா இருக்கு. ஏன்னா கதவை மேல படுது. அது கொடுத்து வச்சது நான் என்ன கொடுத்து வைக்கிறீங்க? ஓ, அதுக்காக சொல்றீங்களா? அடையா சாமி. அதுக்கப்புறம் கிட்ட வந்து நேரா வந்தார் பாருங்க. ஏய், கிட்ட வா, கிட்ட வாங்குற. உங்களையா கூப்பிட்டேன்? என் புருஷன் அந்த மாதிரி என்னை கூப்பிட்டாரு. அப்படியா? ஆமா. சொல்லி கிட்ட வா. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வந்து கட்டி பிடிக்க வேண்டியதானே? அப்படியா? என்னவா கட்டி பிடிக்க சொல்லுவாங்களே? ஐயோ, என்னத்த சொல்றது? நல்லா கேளுங்க. ஏ சாமி, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? சாப்பாடு ஆக்கி சாப்பாடு போட்டியே இல்ல. ஆமா, சொல்லு. அப்புறம் பாய விரிச்சு தலகாணி. அது தாங்க கேக்குறேன். அது மட்டும் இல்ல, அப்படியே கிட்ட கூப்பிட்டாருங்க. சாப்பாடுலாம் சமைச்சு வச்சேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, ஆனா நொறுத்தள்ளி குடிச்சவனாச்சு, அவ தடுமாறிக்கிட்டே இருக்கிறவனாச்சு, அவனை என்ன பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு நேரா செல்லி பாய போடுறீனாரு. ஆமா, நானும் பாய போட்டேங்க. தலகாணி எல்லாம் எடுத்து வச்சேன். விளக்கு அனடினாரு. விளக்கு எங்க இருக்குது? விளக்கு அங்க இருக்குது. இப்போ புருஷன் என்ன கூப்பிடுறானா? சரி, நான் இங்க இருக்கிறேன். புருஷனை கூப்பிடு அப்படின்னுங்க. அப்படின்னுங்க. இப்ப விளக்கு அங்க இருக்கு, நான் இங்க. விளக்கு அங்க, நான் இங்க. பாய் விரிச்சு போட்டாச்சு. இப்ப 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 பாய் இந்த பக்கம் கிடக்கு, தலகாணியும் கிடக்கு. இப்ப நான் எப்படி கூப்பிடுறேன்னா, என் புருஷன் வந்து என்னை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா, ஏ செல்லி வானக்க வானக்க, அட வா வந்து நக்கு, ஏய் வாடி செல்லி. ஏய், என்ன அங்கே நின்றுட்டு இருக்க? வா நக்க, அட வா நக்கங்கிற. அடுத்த நிலையில இந்த மாசு என்ன என் பிள்ளை அங்க நிக்கிற? செல்லி வாசிக்கிறோம். வா நக்க, எப்ப நக்க, அட வாத்துங்கிற. ஆமாங்கிற, சீக்கிரம் வா. மாடு, என் புருஷன் என்னைய அப்படி கூப்பிட்டாரு. உடனேவா நான் கூப்பிட்டேன் சாமி? உன் புருஷன் அப்படி கூப்பிட்டாரு? என் புருஷன் அப்படி ஆசை பாசமா கூப்பிட்டாரு. நான் கூட என்னமோ நினைச்சேன். அது மட்டும் இல்லாம பாயத்துல அனுப்பி போட்டோமா, லைட்டை முதி சொன்னாரா, நானும் விளக்க அணைச்சிட்டேங்க. அப்படியே பாயத்துல அவனிலே படுத்து தூங்கிட்டான். ஒண்ணுமே ஒண்ணு இல்ல ஐயா, இந்த கதை நல்லாவே இல்ல.
சப்புன்னு போ சுப்புலாத சாப்பாடு மாதிரி இல்ல அவன் தோட்டத்தில் கிடக்குறானே எப்படி சாமியே வந்து படுக்க போறான் அப்படின்னு அப்படியே தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல. காலி மசே ஒண்ணு வச்சுட்டு அது மட்டும் இல்ல சாமி, இப்படி வாங்கல ஒருவேளை வேற யாரையும் வச்சிருப்பானோ? அது கோணி கண்டகாரி. ஆமா, அந்த கோண கொண்ட சிலேப்பி கொண்டக்காரி அவளதான் வச்சிருப்பானோ? ஆமா சாமி. ஐயோ அவளேதான் அவளேதான். இல்ல இல்ல இந்த சாமி வந்து அவ அம்மாவை தான் வச்சிருந்தாரு அப்படித்தானே? அது அவரு பரவாயில்ல, எவ்வளவு பரவாயில்ல. நீ அதோட என்ன மறுவாத. சரி பரவாயில்ல சாமி. ஏ சாமி நீங்க சொல்லுங்க, அவளை வச்சுக்கிட்டு தானே என்ன இந்த மாதிரி பண்றாரு? அப்படியா வச்சிருப்பாரோ? வரட்டு வந்தவனே. சரி சாமி. சரி சாமி. நீங்களா? நீங்க எனக்கு இருந்து என்ன பண்ண போறீங்க? ஏ சாமி சரி சாமி, என் புருஷன் இருக்காரு நம்பிதான் நான் போயிட்டு இருக்கேன். என் புருஷன் வந்தாலும் நீங்க தான் அவரை கேள்வி கேட்கணும். சரி போயிட்டு வருவா செல்லி. சாமி வேற ஒண்ணு இல்ல வாய் நவனவங்குது. இப்பதான் பல்லு விளக்கணும். சரி அதனால வாய் நவனவங்குது. பொயில குச்சி எடுத்த குச்சி கூட. பொயில குச்சி என்கிட்ட இல்ல. என் புருஷன் ஒரு குச்சி வச்சிருக்காரு, வேணுமா வேண்டாமா? சரி அப்ப போயிட்டு வரவா செல்லி. சாமி சொல்லுங்க. இல்ல என்னை பார்த்த உடனே எனக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிக்குது. அப்படியா? ஆமா. இல்ல புளிச்சக்கீரை வேணும்னு கேட்டீங்க? ஆமா புளிச்சக்கீரை வேணும்னு கேட்டேன். சரி புளிச்சக்கீரை கொண்டு வந்திருக்கீங்க? புளிச்சக்கீரை கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல கேட்டியா? சரி நான் என்ன பண்ணீங்க? நேத்து நேரம் நடுக்காட்டுக்கு போனேன். சரி மேகாட்டுக்கு போனேன். மேகாட்டுல போய் சரி செல்லி புடிச்சுக்கிற கேட்டுக்கிறா. ஆமா வருவா. சரி வந்தவனே புடிச்சுக்கிறியா? நல்லா உருவி கொடுக்கலாம்னு எட்டி பாக்குறது. என்ன இருக்கா இப்படி உருவுறது? அப்படி எட்டி பாக்குறது என்ன இருக்கு? பண்ண என்ன இருக்க நீ உருவும் போது மதிய நேரம் உச்சி வெயில்ல உருகி கீழே போடுறீங்க. சரி இப்படி ஓடுறது. உருகியோ இலை எரிச்சு கண்டு போச்சு. ஆடா கடவுளே, அந்த கீரையும் வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. போனவே செல்லிட்டு அந்த கீரையை கொடுப்பாங்கிற ஒரு எண்ணமும் இல்ல. அப்படியா? சரி உச்சி வெயில்ல இப்படி உருகிற வெயில்ல இப்படி கீரை உருவா என்னத்துக்கு ஆகுறது? அப்படியே எரிஞ்சு போச்சு. அளவுக்கு மீறி எரிச்சல அப்படியே எரிஞ்சு போச்சா? அந்த எரிச்சல் எனக்கு பெருசா இல்ல. சரி செல்லி எப்ப வருவா பாக்கணும். உருகிறது இப்படி போறது. ஐயோ இப்படியே தான் இருந்தீங்க. சரி பரவாயில்ல. சரி நான் போயிட்டு வருவா. செல்லி கூப்பிட்டீங்க சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்ல, வெத்தலை பாக்கு இருக்குது. சரி சுண்ணாம்பு இல்ல. சுண்ணாம்பு வேணுமா? சுண்ணாம்பு கூட. ஐயோ சுண்ணாம்பு என்ன கிட்ட இல்ல, வேணா கிளவி சுண்ணாம்பு இருக்கு நோண்டி எடுத்துறியா? அது எதுக்கு? கார் இருக்காது. காரமே இருக்காது, பழைய சுண்ணாம்பு இருக்கட்டும். ஒரு வாட்டி போட்டு பாரு. உங்ககிட்ட சுண்ணாம்பு புதுசு. சரி உங்க பாட்டி கிட்ட பழைய சுண்ணாம்பு. ஆமா உங்ககிட்ட காரம் பளிச்சு காரம். சரி நல்லா. உன் பாட்டி கிட்ட காரமே போச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு பாட்டி கிட்ட போட்டு. சரி அப்ப போயிட்டு வரவா? கலர்சா பிள்ளை மாறி பிள்ளை இருந்தால சும்மா ரெட்டு மாதிரி இருக்கான்ல, அது மாதிரிதான். ஈ முக்கியமான கேளு. அதெல்லாம் முக்கியம். பக்கத்துல நீ என்ன ஒத்த வீடு என்ன கட்டுறது? நான் வந்து உங்களை எல்லாத்தையும் ஒத்த வீடு கட்டிட்டேன். நீங்க யாருமே சங்கத பக்கம் வரக்கூடாது. எங்களை எல்லாம் ஒத்த வீடு கட்டி நீ தனியா இருக்கணுங்கிறியா? எல்லாம் ஒண்ணுதான். அடியே சின்ன படுவே ராஜ்கோல் எங்கடா இருக்கா? வாடா, உன்னை ஏன் முக்கிய கழட்டு காட்ட போறேன். வாடா அவனோட தோப்பு
மதுரையிலே சத்தம் தன்னன தன்னே நான தன்னே நான தன்னே நான தன்னன தன்னே நான தன்னே நான தன்னே நான ராமசாமி சமலுக்கு சீந்த வச்சு சமசமான உதரகிரி பண்டான உத்துருண்டு பேசுனது உதரகிரி பண்டான உத்துருண்டு பேசுனது உதருக்கு எத்து பேசி முத்து நடக்குது தன்னன தன்னே நான தன்னே நான தன்னே நான தன்னன தன்னே நான தன்னே நான தன்னே நான தன்னன தன்னே நான தன்னே நான தன்னன தன்னே நான தன்னே நான அவரு சேருகிட்டு அகரானைக்கு போயாவாடு அவரு சேருகிட்டு அகரானைக்கு போயாவாடு பசங்க ஓட்ட வச்சு பட்டு சேர மாடி போயா தன்னன தன்னே நான தன்னே நான தன்னே நான தன்னன தன்னே நான தன்னே நான தன்னே நான தன்னன தன்னே நான தன்னே நான தன்னே நான அவரு சேருகிட்டு அகரானைக்கு போயானே அவரு சேருகிட்டு அகரானைக்கு போயானே பாருட வாடலுக்கு பட்டு சேர மாடி போயா பாருட வாடலுக்கு பட்டு சேர மாடி போயா தன்னனானே சாமி தன்னனானே சாமி தன்னனானே தன்னனானே சாமி தன்னனானே தன்னனானே சாமி தன்னனானே 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 சாமி தன்னனானே தன்னனானே சாமி தன்னனானே 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 சாமி சாமி 4 பேத்து கொம்பூதர்னுங்க ஓ கும்பிடுற சாமி கையெடுக்கிறங்க சரி சரி 4 நாளைக்கு நல்லா ஆடுறான் என்ன சாமி பொசுக்குன்னு 4 நாளைக்கு நல்லா இருக்கு சொல்லி சொல்லுங்க சாமி 4 நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஆமா சரிங்க சாமி பரவாயில்லைங்க நம்ம ஊர் பண்ணைக்காரச்சி எல்லாம் நாடகம் பார்க்கலாம் வந்திருக்கிறாங்க எல்லாம் பூரா பாயை வச்சு போட்டு தலகாணி காலுக்கு ஒரு தலகாணி தலைக்கு ஒரு தலகாணி வச்சு படுத்து தூங்குறாங்க ஊருக்குள்ள மதுரை வேற நாடகத்தை வச்சுக்கிட்டு மதுரை வேற திருவிழாவெல்லாம் பூரா வரி போட்டு கும்பிட்டுட்டு இப்படி தூங்குறாங்களே நாங்க பாட்டுல வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க மாட்டேங்குது பாடு மதுரை ஊர் பண்ணைக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கும்பிட்ற சாமியோ உள்ளூர் பண்ணைக்காரங்க வெளியூர் பண்ணைக்காரங்க நாடகம் பார்த்தா வந்த பண்ணைக்காரங்க பண்ணைக்காட்சி எல்லா பண்ணைக்காட்சிக்கும் பணம் கேட்குங்க இதெல்லாம் பாருங்க எங்க அப்பனுக்கு எங்க அம்மாளுக்கு நான் ஒரே பையனுங்க வத்தலமா தொத்தலமா சரி இந்த ஊர்ல இருக்கிற பண்ணையம் பூரா எங்க அப்பன் தான் கட்டிட்டு வர்றேன் சரி சரி பறி தைக்கிறது செருப்பு தைக்கிறது பண்ணையில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யறதுங்க சாமி இந்த பாத்தி பிடிக்கிறது தண்ணி பாய்க்கிறது எங்க அப்பா பெரிய கட்டிக்காரனுங்க சாமி எங்க அப்பன் ஆமாங்க நல்லா தண்ணி பாய்ப்பானுங்க சரி சரி ஆமா சாமி பாருங்க ஒரு நாள் தீவொலி வந்துச்சுங்க சாமி தீவொலி ஆமா சாமி இந்த பட்டாசுல வெடிச்சு வெட்டுவாங்களா அந்த என்ன சாமி
டாம் டூம்னு வெடிப்பாங்களா, அது பட்டாசுல வெடிப்பாங்களா, தீவிலி நோம்பி வந்துச்சுங்க சாமி. ஊருக்குள்ள பண்ணை காய்ச்சி டே சின்ன உங்க ஒப்பனை வந்து ஒரு பெரிய பானை எடுத்துட்டு ஊருக்குள்ள வர சொல்ற வளவுக்குள்ள. எதுக்கு? இந்த இட்லி தோசையில வாங்க. தீபாவளிக்கு. ஆமா சாமி, பலகாரம் பச்சடி எல்லாம் போடுவாங்க. ஆமா, அதனால வந்து ஊருக்குள்ள வர சொன்னாங்க எங்க அப்பனை. நானே எங்க அப்பா கிட்ட வந்து சொன்ன சாமி, சரி அப்பா ஊர் பண்ணை காய்ச்சிங்க வர சொன்னாங்க, போய் ஊருக்குள்ள போய் இட்லி தோசை வாங்கிட்டு வைப்பான்னு சொன்னாங்க. எங்க அப்படி பெரிய மொடாவை தூக்கிட்டு போனானுங்க சாமி. சரி. ஒரு வளவுக்குள்ள போய் மறு வளவுக்கு வர்றவங்கள பானை நம்பி போச்சு. ஆமா சாமி, அந்த பலகாரத்தை பூரா எங்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க சாமி. நானும் 4 இட்லி 2 தோசை தின்னு போட்டு படுத்துக்கிட்டுனுங்க. எங்க அம்மாவும் 2 இட்லி தின்னு போட்டு படுத்துக்கிச்சுங்க. பாருங்க, இந்த வெறிகண்ட பையன் எங்க அப்ப அந்த மொடாவில் இருக்கிற அத்தனை பலகாரத்தை பூரா தின்னு போட்டானுங்க சாமி. தின்னு போட்டு எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அப்படியே கட்டில எழுத்து போட்டு கவக்கன்னு படுத்துக்கிட்டானுங்க சாமி. ராத்திரி மணி 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, எந்திரிக்க வேண்டிங்க. இந்த எகுத்துக்கிட்டு சேட்டக்கார பையன், இந்த முரியேச பையன் என்ன பண்ணிட்டியா, இந்த புசுவானத்தை பத்த வச்சு விட்டானுங்க சாமி. மேல போய் மீர்னு வடிச்சு சாமி. எங்க அப்பா வயிறு 2 டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. 2 கிழிஞ்சு குடலை காய வச்சுட்டு தூங்குறான் சாமி. ஆமா சாமி, 2 மணி இருக்குங்க. எங்க ஆத்தாளுக்கு 1க்கு வந்துருச்சுங்க சாமி. எங்க ஆத்தாளு வெளியே 1க்கு வரலான்னு வந்து பாத்துருக்கிறேன். எங்க அப்பா குடலை காய வச்சுட்டு தூங்கி இருக்கிறியா. எங்க அம்மா பயந்துக்குச்சு. அடே சின்ன வாடா, உங்க அப்பா வர்றா, குடலை காய வச்சு தூங்குறான்னு எங்க அம்மா சத்தம் போடுச்சு சாமி. நானும் வெளியே வந்து பாக்குறேன் சாமி. வயிறு 2 கிழிஞ்சு வெளியில குடலை கிடக்குதுங்க. குடலை தனியா கிடக்குது, அவங்க தனியா கிடக்குறானுங்க. செத்தே போயிட்டானுங்க சாமி. எங்க அம்மாவும் என்ன பண்ணிருச்சு, எங்க அப்பா செத்த ஏக்கத்துல 2-3 நாளா கஞ்சி குடிக்கல, தண்ணி குடிக்கல சாமி. 3 நாளா புளிச்சுன்னு வெள்ளை காய்ச்சலாம் கழிஞ்சது, அதுவும் செத்து போச்சுங்க. ஊருக்குள்ள இருக்கிற பண்ணைக்காரங்களை பார்த்தாங்க. அப்படியே சின்ன உங்க அப்பா போயிட்டியா, உங்க அம்மாவும் செத்து போயிட்டா, இந்த ஊருக்குள்ள பண்ணை மேலே யாரா கட்டுறது, அதனால எங்கிட்ட தெற்கு வடக்குல பார்த்து ஒரு கழுவான கருமாதி பண்றான்னு சொன்னாங்க. கழுவான கருமாதியா? கல்யாணம் சாமி, கல்யாணம். இதுல பாருங்க, எங்க அப்பானுக்கு வந்து எனக்கு வந்து 3 தாய் மாமனுங்க. 3 தாய் மாமன முதல் தாய் மாமன் வீட்டுல ஒரு பொண்ணு கட்டுனுங்க. சரி. அப்ப பாரு சாமி, 2 மாசமே நம்ம இருந்தா மாறி பார்த்து செத்து போயிட்டாளுங்க. மாறி பார்த்து. ஆமா சாமி, பெரிய அம்மா போட்டு இருந்ததுங்க, எப்படியோ சுத்தம் விளையாட்டு செத்து போயிட்டாளுங்க. சரி சரி, என்னடா பண்றேன்ட்டு எங்க மாமியால 6 மாசமா நான் தான் சாமி வச்சிருந்தேன். ஆடா பாவி, மாமியால போய் வச்சிருக்கியாடா? இல்ல சாமி, கஞ்சி வச்சு ஊத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, அதனால 6 மாசமா கஞ்சி வச்சு ஊத்துறதுக்காக வச்சிருக்கிறேன். நீங்க தப்பு எடுக்காதீங்க சாமியோ. போறது இல்லைங்களா? சரி, அது போனா போயிட்டு எங்க மாமியா போய் சின்ன மாமா கிட்ட பேசுது. சரி, கொழுந்துனாரு என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து மருமக, அதனால உன் பிள்ளைய வந்து கட்டி கூடு அப்படின்னு சொன்னாரு. சொன்னதுக்கு எங்க சின்ன மாமனார் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு அந்த 2வது மாமன் வீட்டுல கல்யாணம் பண்ணுங்க சாமி. சரி. 6 மாசமா நல்லதா பொழைச்சோங்க. ஒரு நாள் பாருங்க சண்டை வந்துருச்சு புருஷன் பொண்டாட்டி. கோவத்துல நானும் பாருங்க அடியில புடிச்சு அடிச்சு போட்டனுங்க. அடி தாங்க மாட்டாம ஊருக்கு மேற்கால ஒரு வேப்ப மரத்துல தூக்கு போட்டு தெங்கி போயிட்டாங்க சாமி. நாக்கு வெளியில செத்து போயிட்டானுங்க சாமி. சரிட்டு பாருங்க 3 மாசமா சின்னாய வச்சிருந்தானுங்க. பல்கலைக்கழக சாமியோ இல்ல சாமி, நானும் ஒத்தையாளு, அதனால கஞ்சி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால எங்க சின்னாய் பார்த்துட்டு, சரி சின்ன பாவம் என்ன பண்ணுவிய, நம்மனா ஒத்தாசையா இருக்கணும்ட்டா 3 மாசமா ஒத்தாசனை பண்ணுச்சு சாமி. சரின்ட்டு பண்றதுங்க. கடைசி மாமா இருக்கிறாரு பாருங்க, அவரு பார்த்தாரு நம்ம பெரிய அண்ணன் வீட்டுல கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை செத்து போச்சு, நடன பிள்ளை கல்யாணம் பண்ணி அதுவும் செத்து போச்சு. சரி பாவம் நம்ம மருமகன் தானே, போனா போயிட்டாருன்னு சொல்லிங்க அந்த 3ஆம் மாமன் வீட்டுல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இதுல நல்லா கேளுங்க சாமி, நம்ம ஊர் பண்ணைக்காரர் இருக்கிறாரு பாருங்க, ஊர் பண்ணைக்காரர் போய் கேட்டாரு. சரி. அந்த கடைசி மாமா இருக்கிறாரு பாருங்க, பொண்ணு கேட்டாரு. அவங்க பொண்டாட்டிக்கிட்ட எங்க மாமியா கிட்ட போய் பொண்ணு கேட்டாரு. போய் கேட்டதுக்கு எங்க மாமியா அப்படின்ட்டுருச்சு. மாட்டவே மாட்டேன்ருச்சு. அவருக்கு கோபம் வந்தது பாரு சாமி, அப்படி கிண்ணன்னு நிக்குதுங்கோ. என்னது? அவரு அந்த முடி நட்டமா நிக்குது, கோபம் வந்து அடியே புள்ள நீ வந்து சின்னானுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேரு அப்படின்ட்டு கோபம் வந்து சாமி ஊருக்குள்ள போய் இருக்கிற அத்தனை பேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து எங்க மாமியா கிட்ட போனாரு. கூட்டிட்டு வந்து மாமியார்ட்ட போனா, மாமியார்ட்ட விட்டுட்டாரு. மாமியா இருக்கிற கூட்டத்தை பார்த்துச்சோ இல்லையா அப்படின்னுச்சுங்க. உடனே வந்த உடனே கும்பலை பார்த்தோன்னே உடனே பட்டக்குன்னு காட்டிருச்சா பொண்ணு.
காட்டின உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. கல்யாணம் பண்ணி சாமி 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது. பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லைங்க. நான் மேட்டுக்கு இழுத்தா அவன் பள்ளத்துக்கு இழுக்கிறான், நான் பள்ளத்துக்கு இழுத்தா அவன் மேட்டில் இழுக்கிறான். இப்படி போயிட்டு இருக்குது சாமி. 6 மணி ஆச்சுன்னா விளக்க பற்ற வச்சுட்டு சாமி போயிருவாளுங்க. எங்க வீட்டுக்கு தான் காலையில தான் வருவாளுங்க சாமி. அவ எங்க போறா எதுல போறான்னு தெரியல சாமி. சரி, உனக்கே தெரியல. ஆமா சாமி. காலையில விழிஞ்ச உடனே வருவா. வந்த உடனே சேலையை அவப்பா பாருங்க சாமி. அத்தனை புழு 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 கொட்டு சாமி. என்ன புழுவா? இல்ல சாமி, அத்தனை சில்லற காசுங்க. ஆமா, பாவாடி அவப்பா பாருங்க. எல்லாம் 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு தான் வரும் சாமி. எங்கடா போய் கொண்டு வர்றா? அது இந்த பைபாஸ்ல லாரி ஓட்டுறாங்க பாருங்க சாமி, டிரைவர். அவங்களுக்கு பைனான்ஸ் விடுவாளாட்டு இருக்குது சாமி. ஓஹோ. ஆமா சாமி. இந்த நடுப்பண்ணைக்காரர் இருக்கிறார் பாருங்க, நடுப்பண்ணைக்காரர். வாய் வக்காளவில் இன்னைக்கு வரட்டு அவரு பேசிக்கிறேன். ஏன் சாமி, நீங்களும் நாயத்தை கேளுங்க. 4 பேர் கேளுங்க, மீதி பேர் படுத்து தூங்கு சாமி. ஏன் சாமி, இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு 7.25 ரூபா பணம் கொடுத்தா தோல் வாங்க முடியுமா? அது எந்த ஒரு அந்த நம்ம மாட்டுத்தோல் சாமி, பறி தைக்கிறது. அவருக்கு 3 இருக்குது சாமியோ. 3? ஆமா சாமி. கிழக்கு தோட்டம் 1, மேற்கு தோட்டம் 1, நடு தோட்டம் 1 இருக்குது. அந்த நடு தோட்டத்துல தான் பறி பம்பூனு கிழிஞ்சு போச்சு சாமி. ஆமாங்க, அதுல வெத்தலை காடு வேற போட்டிருக்கிறாருங்க. வெத்தலை வேற காஞ்சி போச்சுன்னு சொல்லிக்க அப்படியே சின்ன நடுக்காட்டுல கிழிஞ்சு போச்சுரோ. போய் தோல் வாங்கிட்டு வந்து பறிய தச்சு கொடுறான்னு சொன்னாருங்க. நானும் மணப்பாறை சந்தைக்கு போனேன். அங்க போய் தோல் கேட்டா 2000 ரூபா 3000 ரூபா சொல்றாங்க. என்னடா பெரிய வம்பா போச்சு. இந்த நடுப்பணைக்காரங்க வந்து கொடுத்தது 7.25 ரூபா கொடுக்குறாங்க. தோல் எப்படி வாங்கி தைக்கிறதுன்னு சொல்லி உப்படமங்கலம் சந்தைக்கு போனேங்க. உப்படமங்கலம் சந்தைக்கு போய் அங்கேயும் 1500 ரூபா 2000 ரூபா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவட்டி சந்தைக்கு வந்த சாமி, அங்கேயும் வாங்க முடியல. ஆமா, இந்த பண்ணைக்காரர் இந்த மாதிரி பண்ணலாமா? வரட்டு நக்கி இன்னைக்கு பேசிக்கிறேன். எங்கிட்டு போனாரு எது போனாருன்னு தெரியல. 7.25 ரூபாய் கொடுத்து போட்டு, ஏன் சாமி நீங்களே நான் சொல்லுங்க, நான் ஒரு டீ விற்கிறது 12 ரூபா 13 ரூபாய்க்கு விற்கிது. அதுவே இல்ல சாமி, அதெல்லாம் வந்துருச்சு. அதையா கவலைப்படுறீங்க? இந்த பண்ணைக்காரர் இந்த மாதிரி பண்ணலாமா? இந்த ஊருக்குள்ளேயே வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு அவரு இந்த மாதிரி பண்ணலாமா? இந்த தோல் என்ன கொஞ்சம் விலைக்கா விற்கிது? கொடுக்குறது 7.25 ரூபா காசு. ஓ ஆமா சாமி, சொன்னாலும் சொல்ல முடியாது. அவர் போனாலும் போயிருப்பாரு. ஏன்னா வந்து காட்டு வித்தாலும் குடிச்சாலும் அவருதான் அந்த பண்ணைக்காரர். அவரு ஐயோ, அவரு ஏன் கேக்குறீங்க? அவரு பண்ற சேட்டை பெருஞ்சாட்ட சாமியோ. இன்னைக்கு ஐயோ, அவரு எங்க எந்த சந்து பொத்துல கிடக்குறாரோ, எந்த டிச்சுக்குள்ள கிடக்குறாரோ தெரியல. எங்கிட்டு போனாரு எதுல போனாரு காணாம வரட்டு நக்கி இன்னைக்கு பேசுகிறேன். இன்னைக்கு நானும் அவரான்னு பார்த்து போறேன். இன்னைக்கு விடக்கூடாது சாமி. எங்கிட்டு போயிட்டாரோ தெரியல. சின்ன சந்தை கடைக்கு போலாமா? சந்து கடைக்கா? நான் சந்து கடைக்கல போறதுக்கு என்கிட்ட முதல்ல சாமி. சந்து கடைக்கு போனோம்னா 200 ரூபா 250 ரூபா சொல்றாங்க. நான் எங்க போறது? காலையில 12 மணிக்கு தான் போகணும். ஆமா சாமி. இந்த பண்ணைக்காரர் எங்க போயிட்டாரு தெரியலையே, காணாம வர்றாரு. எல்லாம் சொம்பு அண்டா குண்டா இருந்தெல்லாம் எடுத்து ஒளிவை. நல்ல மனசு வர்றாரு. படுவா ராஸ்கோல். ஏதோ பித்தாள தொடர்பு இருந்தா கூட வெளியில வச்சிடாதீங்க. ஐயோ சாமி வாங்க. ரோக்கியாடா உனக்கு? ஏன் சாமி? உனக்கு ரோக்கிதியா? உங்களுக்கு ஒரு ரோக்கிதியா? ஏண்டா எனக்கு என்ன? இல்ல நீங்க பண்ற நியாயமா? என்ன நியாயம்? இல்ல நீங்களே சொல்லுங்க, நீங்க பண்ற நியாயமா? ஆமாடா. ஏன் சாமி, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாரு நீங்க தானே பண்ணி வச்சீங்க. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, நானும் மாமியாட்ட போனீங்க. 6 மாசம் எங்க மாமியால வச்சிருந்த நீதான். இல்ல சாமி, போய் எனக்கு பொண்ணு கேட்கறது போனீங்களா 6 மாசமா? 6 மாசம் போனாமா? இப்ப நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? நான் வேற எங்கேயும் போகல. உன் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு வந்தேன். என் பொண்டாட்டிக்கிட்ட எடுத்திருப்பாள. விளக்கு மாத்தி எடுத்தா பாரு. நல்லா சுத்தமா மறுவாரு நல்ல நரவினு பாக்கலாம். எதை? இல்ல சாமி, அதாவது தூசு துப்பா இருக்க கூட்டி விட்டு. ஆமா, தூசு துப்பு இருக்க கூடாது அப்படின்னு நல்லா கூட்டிட்டான். சாமியோ, நீங்க எங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. நான் பண்ணை கரைச்சிட்டு போனேன் சாமி. பண்ணை கரைச்சி களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சின்ன வாடா காலில் முள்ளேறிச்சு, இந்த முள்ள எடுத்துட்டு போடா அப்படின்னாங்க. நான் போய் பார்த்த சாமி, பக்கத்துல கேணி. கேணிக்கு பக்கத்துல இந்த களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி பண்ணை கரைச்சி பாவம் களை வெட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி குனிய வச்சு 4 குத்து குத்திட்டு வந்துட்டேன். ஐயோ இல்ல சாமி, முள்ள எடுத்துட்டு வந்தேன். அப்புறம்
அதான் பார்த்தேன் என் வயிற்றுல பாலை ஊற்றிட்டேன். இல்ல பட்ட சாராயத்தை ஊத்துனேன். அது ஊத்துறத பரவாயில்ல. நீங்களும் எப்ப பாக்குறீங்க சாமி. ஆமா, அதுக்கு மேல சோத்துக்கு திண்டாட வேண்டியது எப்படி சாமி? அது எல்லாத்துக்கும் உண்டானது. அப்புறம் வந்து என்ன சொன்னாலும் கேம் பொண்டாட்டி. அது மட்டுமா சாமி? உன் பொண்டாட்டி பார்த்தேன். சரி, அவ சொன்ன என் புருஷன் முன்ன மாதிரி முனி மாதிரி இல்ல. ஆமா, பேய் மாதிரி இருக்கிற சாமி. முனி மாதிரி இல்ல, பேய் மாதிரி இருக்கு. என்னது வாப்பூட்டியா சாமி? அண்ணுக்குட்டி மண்ணு தின்னு வாப்பூட்டி தான் சாமி பூட்டி விடணும். சின்ன வீடு வச்சிருக்கேன். சின்ன வீடா? ஐயோ சாமி, நாங்க ஓலை குடிச்சிட்டு இருக்கிறோம்ங்க. மச்சா அந்த ஓலை குடிச்சு என்னால இருக்க முடியாது. அதனால சின்னதா வீடு கட்டி தர சொன்னாலுங்க. செங்கல் சிமெண்ட் எடுத்துட்டு வந்து வீடு சின்னதா கட்டி கொடுத்துங்க சாமி. ஐயோ சாமி, நான் நடுசாமல கசு குசுனா எங்க சித்தப்பன் பிள்ளை இருக்குதாருங்க, அந்த வட்டப்பட்டுக்காரி, அந்த தொருவாட பேத்தி, அந்த கோண கொண்டக்காரி, அந்த மண்டை பெருத்தவ, கொண்ட பெருத்தவ, குண்ட பெருத்தவன், அதெல்லாம் வச்சிருக்க குண்டி பெருத்தவன். அந்த பிள்ளைய வந்து சாமி இந்த பட்டாளக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்தமுங்க. அவன் போன இடத்துல குண்டி அடிப்பட்டு செத்து போயிட்டான் சாமி. குண்டாடிச்சு பட்டு செத்து போயிட்டானுங்க. என்ன குண்டுன்னு அடவு யாராவது பட்டாளத்துல போடுவாங்க குண்டு. பட்டாசுல போடுவாங்க அந்த குண்டா? பட்டாளத்துல அந்த குண்டாடி பட்டு செத்து போயிட்டு. ஆமா, அப்புறம் செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த 6 மாசமா நான் தான் சாமி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறேன். அப்புறம் சாமி, என்னதான் இருந்தாலும் தங்கச்சி ஒத்தையமா இருந்ததுன்னா 4 பேர் என்ன நினைக்க மாட்டாங்க. அதனால வந்து சரி நம்ம தங்கச்சி வந்து ஒத்தையமா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ராத்திரியில போய் அங்க படுத்துக்கணுங்க. அதாவது வந்து சோத்த தின்னுப்பட்டு அங்க படுத்திருந்தேன்னா வாய் கொஞ்சம் சலசலன்னு இருந்துச்சுங்கன்னா அந்த காம்பு கேம்பு கேட்பனுங்க வாயில வச்சு கசக்கிட்டு படுத்துருப்பாங்க சாமி. ஐயோ சாமி, அதுங்களா எங்களுக்கு தூக்கம் வராது சாமி. தூக்கம் வராதனால என் தங்கச்சி கேட்பாளுங்க, அண்ணா அண்ணா எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது ஒரு கதை காரணம் சொல்லுவாங்க. அதனால கசு குசுன்னு கதை சொல்லிட்டு சாமி. இந்த கதையை நான் கேட்டேன். வேற என்ன சாமி கதை? என்ன அவளை தெரியும் வப்பாட்டியா வச்சிருக்கேமாங்கிற? என்னது வப்பாட்டியா வச்சிருக்கோம்? ஏன் சாமி நீங்க அந்த துருவாட பத்தி 6 மாசம் வச்சிருந்தீங்க அந்த மாதிரியா? அந்த மாதிரி சொன்னேன். பண்ணையத்துல வச்சிருந்தீங்களா? தங்கச்சி வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா எங்க வீட்டுல வந்து என் தங்கச்சி சண்டைக்கு வந்துச்சுன்னா எங்க வீட்டுல வராது, என் மாமி வீட்டுக்கு போகும். என் தங்கச்சி அப்படி இல்ல, சண்டை வச்சுன்னு நேரம் என்கிட்ட தான் வரும். ஐயா வந்து என்கிட்ட சொல்லு, என் புருஷன் இந்த மாதிரி அடிச்சு போட்டாரு அப்படின்னு. அது தெல்லாது சாமி, தெரிஞ்சது மாட்டி தெளிடுவேன். தெல்லாது காலையில சொல்லி கொடுங்க. டெம்போல போகும்போது கேட்டுக்கிறேன். என்னது பாட்டியை வச்சுக்கிட்டான்னு சொல்லலாம். அந்த அந்த நாதியார் முட்டை எங்கிட்டு போயிட்டான். அந்த ஊரை கெடுத்துவேன், உலகத்தை கெடுத்துவேன். அந்த ரட்டு மாதிரி இருக்க முண்டாட்டி செல்லி ஏன் ஈ முக்கிதான்? என்ன இப்படி சொல்ற? இல்ல லட்டாட்டு சொல்ல, லட்டுன்னா ஈ மத்தி தான் இருக்கு. லட்டு மாதிரி உருண்டை மூச்சிரா. நீங்களும் எப்பொழுது எதிர்பார்ப்பீங்களாட்டு அதை போய் ஏமாத்தலாமா நம்ம? அப்படின்னு அவ சொன்னானா? ஏமாத்தலாமா நீ? நான் எங்க சாமி ஏமாத்தல? அவதான் சொல்றேன் முன்ன மாதிரி நடக்கலையா? அது கோணக்கொண்டக்காரியா, தெருவடையும் பேத்தியா, சித்தம் பிள்ளை நீ வச்சிட்டு இருக்கிற, சரியா வீட்டுக்கு வர்றதில்ல, எந்த பொருளும் வாங்கி தரதில்ல, சிமெண்ட் வாங்கி தரதில்ல, பூ வாங்கி தரதில்ல, சேலை வாங்கி தரதில்ல, உள்பாவடை கூட வாங்கி தரது இல்லையாமா? அப்படின்னா சொன்னா ஏய் ஒரு நாள் முடிவு சொல்றேன், நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஐயா உள்பாவடை ஏற்கனவே ஊருக்குள்ள 3 இருக்குது பத்தல. உங்க குடும்பத்தை கெடுக்கலாம் வந்துட்டியா சாக்கி? சொல்லு சாமியோ. என்னைக்கு கல்யாணம் முடிச்சு அவரு அளவு. ஆமா, அவருக்கு அவயமனே விட்டு வச்சிருக்கிற சாமி. சாமி, என் பொண்டாட்டி இத்தனை சொன்னா வந்து தங்கச்சி வந்து நான் வப்பாட்டியை வச்சிருக்கேன்னு சொன்னா. அவ எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான்? அந்த ஊரை கெடுத்த வருட்டு நிக்க வச்சுக்கிறேன். அடியா இல்ல பாடு இன்னைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். நீ எதுக்கு? அட நீ இல்ல, அவ இல்ல, நான் இருக்கு. நீ எதுக்கு இருக்கிறீங்க? எதுக்கு நான் இது பேசுறதுக்கு? வருட்டு நிக்க வச்சுக்கிறேன். என்னடி சொன்ன? என்னடி பேசுன? என்னன்னு கேக்குற? சும்மா பாட்டியா? அந்த பண்ணைக்காரத்து நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? செய்யாதே சொன்ன. என்னன்னு கேக்குற? என்ன மனுஷன் நினைச்சிருக்க? அவரை போய் இழுத்துறாங்க, அவரை போய் இழுத்துறாங்க. இன்னார மட்டும் நீ எங்காடி நீ போயிருந்த, இன்னார மட்டும் நீ எங்காடி நீ போயிருந்த, தன்னால தேடி தவிச்சு போன ஒன்னால சொன்னாலும் சொல்லுக்கு தோணலையா பொண்ணு. ஏத்தி 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 இன்னாரம்மா இன்பத்து தனமா தலை கட்டிக்கிட்டு
கட்டிக்கிட்டு முதல் தரணியில் உங்களுக்கு தாலி கட்டிக்கிட்டு முதல் தரணியில் உங்களுக்கு தாளால பிள்ளை போடு வேளாள பேசுகிறேன் கல்யாணம் ஆகி 10-12 வருஷம். ஆமா, ஏதாச்சும் ஒரு பூச்சி புழு இருக்கா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். பொண்டாட்டிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறியா? அவர் என்ன சொன்னார் உன்ட்ட? என்ன சொன்னாருன்னு கேக்குறேன். பாரு, கள்ள பொண்டாட்டி கணக்கு போடவே ஏ மச்சாவா இந்நேரம் எங்க போன? ஏ மச்சாவா கலைமலை கூட குடிச்சு ஒரு சிறலும் குத்தி கிடக்கு. கலைமலை கூட குடிச்சு ஒரு சிறலும் குத்தி கிடக்கு. ஏ மச்சாவா இந்நேரம் எங்க போன? ஏ மச்சாவா. என் தங்கச்சி வச்சுக்க சொல்றியா? நான் சொன்ன அந்த மாதிரி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்டாட்டியாச்சே, அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுலாம் உனக்கு தெரியுதா? கல்யாணம் பண்ணி நாளாச்சுல ஏதாச்சும் ஒரு பிள்ளை இருக்க மச்சான். என் தங்கச்சி பத்தி நீ சொல்ற, உங்க ஒப்ப பழச்சது தெரியாது? என்ன ஊரா சங்கூதி பயமாவே கோவிந்தா கோவிந்தா எங்க அப்பா என்னடி நினைச்சிட்ட? சாமி 4 பேர் கேளுங்க, படுத்து தூங்குங்க. சாமி வயசுக்கு வந்து 6 மாசமா குடிச்சுக்குள்ளே இருந்தா. சரி அவிச்சு செத்தாலும் செத்து போயிட்டு அந்த பக்கமா போனேன். கீத்த பப்புன்னு பிரிச்சுட்டு வந்து என் காலு குடுந்தா. இவெல்லாம் நாயத்தை பேசுறா சாமி. என்னமா நீ மட்டும் யோக்கிய மாதிரி பேக்குற? சாமி இந்த கதையை கேளுங்க. ரொம்ப நாளா இந்த உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. அப்படியே அவிஞ்சு போய் உட்காந்துருச்சு. இந்த அண்ணன் தகரை தான் வச்சுட்டு ஓட்டிட்டு கிடக்குறான். சாமி இவங்க அப்பா சொன்னா, மச்சாம அந்த மாப்பிள்ள என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆடு மேல ஆடு ஏறுது, மாடு மேல மாடு ஏறுதுன்னு சொன்னானுங்க. சரிட்டு வீட்டுல போய் பாக்குற சாமி எல்லாமே இவன் மேல ஏறிட்டு இருக்குது. இவன் நம்ம பீத்திக்கிறான். ஏன் சாமி நீங்க நல்லா கேளுங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா ஆச்சு, எனக்கு இவருக்கு பிள்ளை இல்ல. இந்த மச்சான் என்னைக்கே வரதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து படுப்பாருன்னு நானும் கதவை திறந்து வச்சுக்கிட்டே படுத்து கிடந்தேன். இவர் வர்றது மாதிரி இல்ல. மணி 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. என் வீட்டுல ஒரு பொட்டை நாய் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொட்டை நாய் அப்படியே திணையிலே படுத்துருச்சு. நான் வீட்டுக்குள்ளே படிச்சு கிடக்குறேன். இந்த ஆளு எப்பயும் போல முறத்துல குடிச்சுட்டு அங்கேருந்து நேரம் வந்து நாயை கட்டி பிடிச்சிட்டு படுத்தாருவாங்க. நாய் அப்படியே 9 குட்டி போட்டுருக்கு. அப்படியே இவர் மூஞ்சி மாதிரியே இருக்கு. இவ வந்து என்னைய சொல்றேன், இவங்க அப்பனும் ரோக்கியது நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. சாமி கல்யாணம் பண்ணி கொடுத்து 3ஆம் நாள் மறுவழி கலக்கலாம்னு வந்தானுங்க. சரி வந்த மனசு சும்மா இருக்க கூடாது. மாப்பிள்ள நொர தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா. நானும் பெரிய பாட்டில் எடுத்து நொர தண்ணி வாங்கலான்னு போனேன். வந்தவதான் வந்தா பார்த்துட்டு அப்பா போகாதீங்க, குஞ்ச நாசுக்கிற இருந்துட்டு நாளைக்கு போங்க. சரிட்டு இவ்வளவு என்ன பண்ணிட்டு போய் கோழி குஞ்சம் நசுக்கிட்டு இருந்தாளுங்க. இந்த வந்த மகராசு என்ன பண்ணிட்டு போய் கொடக்காலி குளிச்சுட்டு வரலாம் போயிருக்காங்க. சாமி இந்த கோமண துணிக்கு விதியத்தவ 6 மாசமாச்சு பட்டு கோமண துணி நான் கழட்டி போட்டு குளிச்சுக்கிட்டு அந்த கோமண துணியை எடுத்து கட்டிட்டேன். அந்த கோமண துணியில வந்து செங்கலை கூட்டிட்டு கட்டி இருக்குது. சாமி தெரியாம கட்டிட்டிய. அந்த செங்கலை சும்மா இருக்குமா? போட்ட புட்டை கடிச்சு பெருசா வீங்கி போச்சு. சாமி ஆளு என்ன பண்ணிட்டிய? உடனே வழி தாங்க முடியாம செல்லி நான் ஊருக்கு போயிட்டு வர சொல்ல. இவரு அப்பா இன்னைக்கு போகாதீங்க நாளைக்கு போங்கன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது. உடனே போன்னு சொன்னானு. சாமி நானும் மினி பஸ்ல போய் ஏற்றி விடலான்னு போய் கூட்டிட்டு போய் பஸ் குறுக்காட்டணும்னா கண்ட்ராக்டர் ஏற்ற மாட்டேங்கிறேன். இந்த ஆளை வேணும்னே ஏத்துறேன். இந்த 4 வருஷத்துக்கு மூட்டை நான் ஏற்ற மாட்டேங்கிறேன். போட்டு வீட்டு கண்ட்ராக்டர் காலையில் விழுந்து போட்டு ஏற்றி விட்டுன. சாமி ஏறி உட்கார முடியல. சீட்லிங்க ஒரு சீட்டு உடஞ்சு போயிருந்தா அந்த சீட்டு ஓரமாக தள்ளி விட்டு அந்த மூட்டை உள்ள விட்டு உட்காந்துருந்தானுங்க. ஊர் வந்துருச்சு. கான்ட்ராக்டர் டிரைவர் சத்தம் போடுறாங்க, யோ இறங்கிய ஊர் வந்துருச்சு. 1 மணி நேரம் ஆச்சுன்னு இறங்க முடியல. கான்ட்ராக்டர் கோவம் வந்து இழுத்து தள்ளினார். பாருங்க மூட்டை வெளியே வந்து தீர்ந்து வெளியே விழுகுது. அதுக்கப்புறம் இறங்கி பாரு. நீங்க தான் என்னை பார்த்து பேசுறேன். இங்க மட்டும் என்ன கதை வாடுதான்? நல்லா கேளுங்க சாமி. இவங்க அக்கா என்ன பண்ணி பிடிச்சு நேர கரூர் சந்தைக்கு போனுச்சு. எதுக்கு போனுச்சுன்னா நானும் ஜாமாவாக தான் போயிருக்கேன். காசு நிறைய கொண்டு போகும்போது நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். அங்க போய் பார்த்தா அக்கா கருவாடத்துக்கு அடிமடியில கட்டிட்டாப்புல இருக்கு. கடற்கரை பார்த்தா சும்மா விடுவானா? கருவாடு கிளிய அடிச்சிருக்கா இவ அக்காவை. எங்க அக்கா பத்தி நீ சொல்ற. இவங்க அக்கா நாயத்தை கேள்வி சாமியும். இவங்க அக்கா என்ன பண்ணா தெரியுங்களா? மளிகை கடைக்கு போயிருக்கிறாரு. காசு இல்ல, ஏகப்பட்ட கூட்டமா இருந்தது. மளிகை கடைக்கார எண்ணெய் லிட்டர் எவ்வளவுன்னு கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாளுங்க, இவ்வளவு பருப்பு எடுத்து மடியில கட்டிட்டு யாருக்கும் தெரியாம போன விட்டு ஆத்து பாலத்து வழியா போனாளுங்க. அங்க போற இடத்துல அந்த நொங்கு வியாபாரம். நொங்கு என்ன விலை விற்க சாமி? அந்த நொங்குக்காரருக்கு தெரியாம நொங்கு எடுத்து 2 நொங்கு எடுத்து மடியில கட்டிக்கிட்டா. அது போனா போயிட்டு கம்முன்னு போலாம்ல. போற வழியில கறிக்கடை ஒண்ணு இருந்தது. அந்த கறிக்கடை போன உடனே கூட்டம் எக்குத்துக்கான கூட்டம். யாரோ ஒருத்தர் வந்து தொடக்கறி போட்டு வச்சு கவர்ல போட்டு வச்சிருக்காங்க. அதையும் தெரியாம எடுத்து மடியில கட்டிட்டா. காலு ஆமா அந்த காலை எடுத்து மடியில கட்டிட்டு போகும்போது இந்த 3 கடைக்காரங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாமி ஆத்து பாலத்துக்குள்ள முட்டுநாள் இல்லையே அந்த 3 பேர் வந்துட்டாங்க.
கறி கடைக்காரர் வந்துட்டாரு, இந்த நொங்கு கடைக்காரர் வந்துட்டாரு, இந்த நம்ம மளிகை கடைக்காரர் வந்துட்டாரு. மளிகை கடைக்காரர் வந்து என்ன பண்றாரு, பருப்பு எடுக்கிறாரு சாமி. இந்த கறி கடைக்காரர் காலை தூக்குறாரு. மூணாவது நொங்குக்காரர் நொங்கு எடுக்கிறாரு சாமி. இவெல்லாம் பீத்திக்கிறான். சும்மா நிப்பாட்டியா, என்ன நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடி நினைச்ச? வரட்டு கெழுட்டாடு வாரியா சந்தைக்கு, வரட்டு கெழுட்டாடு வாரியா சந்தைக்கு, நான் வரட்டும் சும்மா கிடக்குற கோழிக்கு தான் சொத்த போடுவானே, சும்மா கிடக்குற கோழிக்கு தான் சொத்த போடுவானே, அது கொண்டே கொண்டே யாத்துக்கிட்டு கொத்த வருவானே, அது கொத்த வருவானே. சிறங்கபத்திரி சிறங்கத்துக்கு போனாளா, சிறங்கபத்திரி சிறங்கத்துக்கு போனாளா, அங்க ரெண்டு சிறங்கத்து வரட்டுன்னு சொல்லிட்டு வந்தாளா. வாந்து சலிச்சவனே பங்காசரு பிடிச்சவனே, வாந்து சலிச்சவனே பங்காசரு பிடிச்சவனே, அரூர் சங்கரம் வரட்டு சொல்லு. சீரகத்து தேவடியா தேடுபட்ட போனாளா, சீரகத்து தேவடியா தேடுபட்ட போனாளா, அங்க ரெண்டு தேவடியா கோயிந்தா வந்தாளா. எதுக்கு அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க? கதக்க முதக்க கத்தாலும் இவன் காதல் தொங்குது ரெண்டு பித்தா. ஆமா, சிறுபாத்துறை சீரங்கில பூத்து வந்த முள்ளைங்க. நானும் நல்லா கேளுங்க. சின்னாய் வீட்டுக்கு சேலை வாங்கி கட்டிட்டு வர்றாங்க போனாலாம். இவன் சின்னாய் வந்து ஏச்சப்பாய் கட்டிட்டு எதுக்கு வந்து நின்னாளா? விருந்தாடி வந்தவனுக்கு வேட்டி எடுத்து கொடுத்தாலாம். வீட்டுக்கு முன்னால போய் மூலம் ஓட்டு பார்த்தாலாம். பொறுக்கி பொங்க வைக்க போனா பிள்ளையார் குண்டிய திருப்பி காட்டலாம். எஸ்டடி பூத்துனானா என் சூத்த வந்து பாடுறான். புயலக்காய் தான் மச்சில புயலக்காய் தான் மச்சில அது போட்டு போய் என்ன நல்லா நீ மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த புள்ளத்தாச்சி பயிரும் ஒரு மூட்டை பொரிய வந்து ஒத்த கையில் தூக்கும். ஒரு முட்டை பொரிய ஒத்த கையில இல்லைன்னா விரலால கூட தூக்கலாம். நான் இருக்கிறேன். இல்லன்னா நீ இருக்கணும் சாமி. இல்லன்னா நான் இருக்கணும். இத்தனை நாளா வெளியே வச்சு அடிச்சா, ஆமா, கூட்டிட்டு போய் அடி சாமி. யாருமே வர மாட்டேன். இங்க பாருங்க, உள்ள கூட்டு கொண்டு போய் அடிப்பேன். ஐயோ அம்மா, ஐயோ காப்பாத்துங்க கத்துவா. யாரும் எந்திரிச்சு வந்துடாதீங்க சாமி. இப்ப பாருங்க, உள்ள கூட்டு கொண்டு அடிக்கிறேன். பாப்புல போறோம். எப்படி அடிச்சது? சூப்பர்ரா, அருமையா அடிச்சுல. எப்படி கை கொடு. என் பொண்டாட்டி என்ன அடிச்சான்? ஏன் சாமி நான் அடிச்ச மாதிரி இருந்தது? நான் அடிக்கலையா? ஏண்டி கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கனவு கண்டிருப்பேன். ஏண்டி என்னை வந்து நீ அடிச்சு பாட்டியா? நல்லா சைக்கிளுக்கு பம்ப் அடிக்கிற மாதிரி. பாம்புக்கு ரெண்டு கண்ணு, பாம்புக்கு ரெண்டு கண்ணு, ஆமுக்கு மச்சான். தேலுக்கு எத்தனை கண்ணு மச்சான்? பாம்புக்கு என் பாம்புக்கு 1.5 கண்ணு. ஓம் பாம்புக்கு 1.5 கண்ணா? அட ஓம் பாம்பை யார் பத்தி கேட்டது? அட பாம்புக்கு எத்தனை கண்ணு தான் கேட்டேன். பாம்புக்கு 2 கண்ணு. பாம்புக்கு 2 கண்ணு, பாம்புக்கு 2 கண்ணு. ஐயோ மச்சான், ஐயா தேலுக்கு 2 கண்ணு, தேலுக்கு 2 கண்ணு. தேலுக்கு 2 கண்ணா 3 கண்ணா? 2 கண்ணு மச்சான். நானா பிறந்திருந்தா அம்பெடுப்பேன், வில்லெடுப்பேன், அரக்காணி நிலம் பிடிப்பேன். நான் பொண்ணா பிறந்துகிட்டு இந்த கேவல பெல்ட்ட ஒரு புள்ள கவிதை இல்லையே. நான் தெரியாம அடிச்சிட்டேடி. இனிமேல புத்தியோட பொழைச்சுக்கலாம். எனக்கு அம்மா சத்தா கவலை இல்ல, அப்பா சத்தா கவலை இல்ல. குளிச்சு தலைமுழுகி நாங்க கூத்து பாக்க 2 பேர் போவா. கூத்த அவ பாப்பா, அவ சூத்த நான் பாப்பேன். எப்படி சாமி? கத்தாழ ஓரத்துல என் போட்டாட்டு கையோடி பேழையில பாதி பிய பேழ போது பண்ணி வந்து எழுப்பிருச்சு. பண்ணி எந்திரிச்சு போன கையோட என் புருஷன் அந்த பிய தானே நக்குனா. வண்டி மாடி செத்து போச்சா? எங்க சாமி? ஆமா சாமி. இல்லையா, வண்டி மாடி செத்து போச்சா? ஐயோ மச்சாப்பா, போனாயே என்னை விட்டு நீயே போனாயடா, என்னை விட்டு. ஐயோ என்னதா செய்வேன் ஐயா, என்னதா செய்வேன்.
ஈழத்திலே நான் என்னதான் செய்வேன் ஐயா? எப்ப வந்து அண்ணன் சாமியா திரும்ப காலியாகும்னு பாக்குறியா? என் சாமி எப்ப சாமி ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம். சண்டை வந்துச்சுன்னு உடனே கடுதாசி எழுதி போடுறேன். ஊருக்கு போங்க. கட்டி கட்டும் போது சாமி நீங்க போயிட்டு செல்லி ஏதாவது பண்ணைக்கார கைகி போட்டாரு மேல இல்ல மச்சான், அவர் பாட்டுல வந்துட்டு அவர் பாட்டு போறாரு. செல்லி இனிமேல நம்ம 2 பேரும் கூப்பிடுறாரு. சண்டை கட்டக்கூடாது. கூப்பிடுறாரு சாமி வந்து பண்ணை காட்சி சொல்லி வச்சு போடு, ஓடி போயிடாம பண்ணை காட்சியில நம்ம 2 பேரும் சண்டை கட்டிட்டே இருந்தோம்னா குடும்பம் வளர்க்காது. மேல 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னே மலைச்சாதி பொண்ணுக்கு மலைச்சாதி கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மஞ்சள் தாலி குங்குமம் ஓயாத நானும் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலைச்சாதி பொண்ணுக்கு மலைவாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மஞ்சள் தாலி குங்குமம் சரி நான் முதல் காட்டாது பாவம் ஊட்டதுக்கு யாருக்கு நீரின்றி வாடும் ஓடி நீரின்றி வாடும் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலைச்சாதி பொண்ணுக்கு மலைவாழை கண்ணுக்கு கல்யாண மாலை மஞ்சள் தாலியும் சொல்லி நம்ம இந்த 10-12 வருஷமா நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா லட்சக்கணக்கில் பிள்ளை பெற்றோம். அதனால நம்ம வந்து இந்த காட்சிக்கு போறவங்களுக்கு காலுக்கு செருப்பு, கொடைக்கு வந்து தலைக்கு வந்து கொடை ஏற்படுத்தி தர்ற. நீ போய் என்ன பண்ற? ஆவார காட்டு போய் பட்டை வெட்டிட்டு வா. நான் வெட்ட போக முடியாது. நான் போக மாட்டேன். ஏன் நீ பட்டை வெட்ட போகல? ஏன் நீ பட்டை வெட்ட போகல? போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். ஆமா நான் உன்னை கேட்கிறேன். ஆமா நான் உன்னை கேட்கிறேன். அது பொம்பளையா சரியா? அடியே பிள்ளை சொல்லி சொல்லக்கூடாது. அதனால ஆவாரக்காட்டுல போய் மட்டை வெட்டிட்டு வா. வெட்டிட்டு வர நான் போயிட்டு வரேன். நல்ல பிள்ளையா, அழகான பிள்ளையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு என் புருஷனுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. இந்த குழந்தை ஏதுன்னு தெரியல. அப்படியே இருந்தது எடுத்துட்டு வந்துட்டேன். முதல்ல இத போய் என் புருஷன்கிட்ட காமிக்கணும். என் புருஷன்கிட்ட போய் சொல்லணும். சரிங்களா? ஐயோ மச்சான்,
ஆதாரம் பட்டுக்கொண்ட வேவிய கனகத்தில் சென்றாலே வேவிய கனகத்தில் சென்றாலே அடியா செல்லி ஐயா மச்சான் செல்லி அட இங்க நிக்கிற மச்சான் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா என்ன? ஐயா மச்சான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா புள்ளே இல்ல நான் 10 விட பண்ணா புள்ள கிடந்தது ஐயா சின்ன கை குழந்தை மச்சான் யாரோ பித்து போட்டு போயிட்டாங்க போல இருக்கு அங்க பாரு மூக்கு முடியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு மச்சான் ஆமா மச்சான் இந்த பிள்ளைய நம்மளே வச்சு வளர்த்துக்கலாமா என்ன அழுதுகிட்டே இருக்குது அதுக்குதான் பால் வேணும்ல போய் ஓரமா உட்கார்ந்து பால் கொடு எங்க பால் கொடுக்கு யாருக்கிட்ட பால் இருக்கு பால் இல்லையா எப்படி மச்சான் நான் கொடுக்க முடியும் இருந்த பாலை தான் நீ குடிச்சிட்ட சரி பெரிய தொட்டி இருந்த பாலத்தை அவர் குடிச்சிட்டாரு ஆமா சரி இந்த குழந்தை வந்து தொட்டி ஆனா புள்ள அழுதுகிட்டே இருக்கு கேளு சரி. ஓய் அந்த கேட்கிற நம்ம குழந்தை அழுதுகிட்டே இருக்குது செங்கல் சிமெண்ட் வாங்கி பெரிய தொட்டியை கட்டி அது தொட்டி நிறைய தண்ணி விட்டு இந்த குழந்தை தூக்கி உள்ள போடலாமா ஐயோ புள்ள செத்து போயிரு மச்சான் செத்து போயிருமா ஆமா ஐயோ புள்ளப்ப அழுகையை நிப்பாட்டணும் அதுக்கு புள்ளைக்கு பால் வேணும் சாமி ஊர் பண்ணைக்காரங்க இந்த குழந்தைக்கு தொட்டில் வெட்டி ஒண்ணு கொண்டுவாங்க அது இல்லாம இந்த ஊருக்காரங்க பண்ணைக்காரச்சி எல்லாரும் வந்து இந்த குழந்தைக்கு வந்து பால் காசு கொடுங்க இந்த பால் காசு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து பில்லி சூனியா எந்த ஒரு கெட்ட தோசை இருந்தாலும் விலகி போயிருக்க சாமி அப்படின்னு நாங்க சொல்லுங்க முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதனால இந்த மதுரை வீர சாமி குழந்தைக்கு வந்து இந்த பால் காசு கொடுங்க சாமியோ பால் காசு கொடுங்க பால் காசு கொடுங்க சாமி இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்து பட்ட தூகிலோடு அண்ணன் சிறகினை மெல்ல நகைத்து வைத்து நான் யாரோ இந்த தாலாட்ட இன்னும் யாரோ இந்த பாராட்ட இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்து இந்த பட்ட தூகிலுடன் அண்ணன் சிறகினை நகைத்து வைத்து யாரோ இந்த தாலாட்ட இன்னும் யாரோ இந்த பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணை பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணை பிறக்கையிலே அவன் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே யாரோ என்ற தாராட்ட இன்னும் யாரோ என்ற பாராட்ட இன்னும் வந்து திருத்தொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்து இந்த பட்ட தூகிலுடன் அண்ணன் சிறையை நல்ல நகைத்து வைத்தார் யாரோ என்ற பாராட்ட இன்னும் யாரோ என்ற பாராட்ட என்று நடந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை போனோம் என்று நடந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை போனோம் அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே யாரோ என்று பாராட்ட இன்னும் யாரோ என்று பாராட்ட பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்து பட்ட தூகிலுடன் அண்ணன் சிறகை மெல்ல நகைத்து வைத்து யாரோ என்று பாராட்ட இன்னும் யாரோ என்று பாராட்ட யாரோ இன்னும் ரத்தனம் வந்துட்டியா என்ன வரலையா சொல்லி வாங்கி பேரை கேட்டுக்க
அதாவது வார்டு நம்பர் கமலிப்படி சார்ந்த மாரிமுத்து அவர்கள் இந்த மதுரை வீரனுக்காக பால் காணிக்கையாக 100 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். அவர் குடும்பத்தார்கள் பட்டி பெருகி பால் பானை பொங்கி பல்லாண்டுகளை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். மொழியிலே அட வந்த வானத்த விளக்கி பாடியிலே கண்டெடுத்த சுவாமி மதுரைவர சாமி குழந்தைக்கு பால் காசு கொடுத்த அனைத்து உள்ளங்களும் சீறு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த பக்கம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த மதுரைவர சுவாமியை பிரார்த்திக்கின்றோம். தோயி 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 கனகத்து கட்டெடுத்த கண்ணனியே நிற்கிற போறோம் கனகத்து கட்டெடுத்த கண்ணனியே நீ வரது பரப்பட்டி பட்டி பரப்பட்டி காணாது தோயி 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 தோயி
நம்ம குழந்தை என்னமோ அழுதுகிட்டே இருக்குது. காத்துல கண்டெடுத்ததுனால ஏதாவது சீர்கு தாக்கி இருக்குமோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், ஆளுக்கு அழுதுட்டு இருக்கு. இல்லவா புள்ள, காட்டுல கண்டெடுத்து குழந்தைனால ஏதாவது சீர்கு தாக்கி இருக்கு. அதனால வந்து மொட்டை அடிச்சு காது குத்தணும்னா வச்சு நிப்பாட்டிரு. அதனால வந்து இந்த ரப்ப கத்தி இருக்குல்ல நம்ம. ஐயோ ரப்ப கத்தி எடுத்து என்ன பண்ண போற? மொட்டை அடிச்சு விட்டு. ஐயோ ரப்ப கத்தி எடுத்து மொட்டை அடிச்சா மண்டையை வெட்டி போடும். இந்த உளி எடுத்து காது குத்தி விட்டுரு. ஏன் மச்சான், உளி எடுத்து எப்படி வச்சா காது குத்துவாங்க? வேண்டாம் தெரியும். அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு காது குத்துறவரை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆசாரியப்பா கூப்பிட்டா உடனே காது குத்துவாங்க. செவிட்டு ஆசாரியப்பா கூப்பிட்டா காதே கேட்காது. இல்ல மச்சான், நீங்க கூப்பிடுங்க, நம்ம விவரமா எடுத்து சொல்லுவோம். ஆமா மச்சான். ஓ ஆசாரியப்பா, ஆசாரி மாமா. என்னை கூட ஒரு நாள் கூப்பிட்டு அவரு போய் மாமா. ஏன் மச்சான், நீ அப்பான்னு கூப்பிட்டா அப்புறம் எனக்கு மாமா தானே. இப்படி வர்றியா? எனக்கு அப்பானா உனக்கு மாமனார் ஆகுதா? ஓ சித்தப்பா, ஓ சின்ன மாமனாரே. ஓ சாமி, இது வேண்டாம் வேண்டாம். ஓ ஆசாரியப்பா எங்கிட்டு போயிட்டாரு தெரியல. ஐயோ ஓ ஆசாரியப்பா வாங்க. ஐயோ கூட்டிவிட்டு உட்கார வைக்கிறதுக்கு, கால்ல போட்டுட்டு போறதுக்கு. ஆமா அதான பார்த்தேன். சௌரியமா இருக்கீங்களா? செல்லிப்பிள்ளையா? நான் தாங்க செல்லிப்பிள்ள மாமா. நீ சௌரியமா இருக்கியா மாமா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். மச்சான் கூப்பிட்டார பாத்தீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ பார்க்கணும் நினைச்சிட்டு. ஐயோ என் புள்ளைய பாத்தீங்களா? இது யாரு? இதான் என் புருஷன். உன் புருஷனா? என்னப்பா உன்னை எதுக்காக கூப்பிட்டு நீ வந்து பாட்டுல பேசிட்டே இருக்க? நீ உன் புருஷனா? என் புருஷன் தான். ஏன் சந்தேகமா? 4 பேர்த்த கூப்பிட்டு ஊருக்குள்ள இல்ல மச்சான், அவர் என்ன கேக்குறாருன்னா, இவர் செல்லி உன்னோட அழகுக்கு இவன் அழகுக்கு ஏறி வச்ச கூட எட்டாது. உனக்கு பொறாம எட்டாது. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, அதனால வச்சு ஓட்டிட்டு இருக்க சாமி. ஆமா ஏதோ பெற்றவர்களுக்காக. ஆமா. சரி சாமி, மேல பாத்துட்டீல, கூட்டிட்டு போ. அடப்பா பிள்ளைய கூட்டிட்டு போ. நான் கூட்டி பண்ணி என்ன பண்ணுவேன்? ஊருக்குள்ள போய் சட்டி எடுப்பேன். வெள்ளோட சந்தைக்கு போயிருக்கேன். ஆமா சரி சாமி, நான் எதுக்கு இது கூப்பிட்டு தெரியுமா? எனக்கு என் பையன் ஏன்டா கேக்குற? எனக்கு 3 பையன் இருக்காண்டா. 3 பையனா? மூத்த மகன் முருகேச, நடு பையன் நாட்டாய, கடைசி பையன் கடகராஜ். மகனை ஆரியா கேட்டா? ஆமா அது இல்ல சாமி, என் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டியா? ஐயோ அது ஏன்டா கேக்குற? சிரிக்காம சொல்லு சாமியோ. ஐயா மொட்டாடி போயிட்டா. எங்க ஊருக்கு போயிருச்சா?